அதாவது எவ்வளோ கேவலமான மனிதர்களோட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கும் நம்மளுடைய மனநிலைமை வந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா சிறு தொழில் செய்யக்கூடியவர்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கையில் கிடைக்கிறத வந்து நம்ம வந்து விற்று அதில் கொஞ்சம் காசாக்கி நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க வந்துட்டு வெயிலில் நின்று, அதுவும் நிற்க முடியாமல் கால் கடுக்க நின்று பார்க்குறாங்க. யாருமே வந்து வாங்குறதுக்கு முன் வராதனால. ஆனால் இந்த குடும்பத்தில் வந்து குடும்பத் தலைவர்கள் சரியான பொறுப்பை வந்து இழந்திருக்கலாம். வேலைக்கு போகாமல், இல்லாட்டி குடும்பத் தலைவரே இழந்திருக்கலாம். அப்படின்ற நிலைமை இருக்கும் பொழுது அவங்க வந்து வேறு வழியின்றி இந்த தொழிலுக்கு வரும்போது இந்த மாதிரி சில பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணி நம்ம விற்று அதை வந்து நம்ம குடும்பத்துக்கு செலவழிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க வர்றாங்க. ஆனால் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு யாருமே யோசித்து பார்க்க மாட்டோம்ல. அப்போ எவ்வளோ கேவலமான மனித பிறவிகளோட மனநிலையுடைய மனித பிறவிகளோட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம கடையில் போயிட்டு ஒரு ஒரு பொருளுக்கு எவ்வளோ ரேட்டு போட்டு விற்றாலும் அதை வந்து வாங்கி கொண்டு நம்ம வீட்டுக்கு வருகின்ற அந்த மனிதர்கள் ஒரு சிறு பொருட்களை அலைந்து தெருவெங்கும் ஊரெங்கும் அலைந்து விற்கக்கூடிய அந்த சிறு தொழிலாளர்களிடையே நம்ம வந்து மனம் போத்து அந்த பொருட்களை வாங்க இந்த மனிதனின் மனம் மறுக்கிறது அப்படின்றது இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த பாருங்கள். அப்போ வந்து காலையில் இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. காலையில் ஒருத்தவங்க வந்து மீன் விற்றுட்டு வந்தாங்க. எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. யாருமே வந்து வாங்குறதுக்கு வந்து முன் வரல. எக்ஸாக்ட்லி எங்கள் வீட்லேயும் தான். அப்போ வந்துட்டு பார்க்கும்பொழுது அவங்க வந்து சொல்கிறாங்க, இன்னும் ஒருத்தர் கூட வாங்க மாட்றாங்க அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ பார்த்து இன்னும் ஒருத்தர் கூட நான் வாங்கலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மோசமான நிலைமை. நம்மளுக்கு அது தேவை இருக்கோ இல்லையோ, அவங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு வழித்தீர்வாக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பணம் என்பது இன்றைக்கி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் ரொம்ப பேர் வந்துட்டு அதை வந்து கண்டுக்காமல் போகிறது தான் இங்கே சொல்ல முடியாத ஒரு